தெய்வான் அக்கா அந்த ரூம்ல போய் பணத்தை எடுப்பாங்க. அதனால அக்காவுக்கும் புனிதாவுக்கும் சண்டை வரும். புனிதாவோட கோவம் ஏன் மேல திரும்பும். அத நீ பாப்ப. எல்லா காரியத்தையும் தெய்வான செய்யற மாதிரி பிளான் போடுற. அப்புறம் எப்படி உன் மேல அக்காவுக்கு கோவம் வரும்? என்னவோ நீ சொல்ற, நானும் பாக்குறேன். வா. நீ நல்லா யோசிச்சுக்கோ. தேவையில்லாத வேலை பாக்குறேன்னு எனக்கு தோணுது. நீ வேடிக்கை மட்டும் பாரு. இங்கே இரு. சின்ன குட்டி, உங்களுக்கு என்ன வேணும்? வானத்துல இருக்க நிலா வேணுமா, இல்ல அந்த வானமே வேணுமா? என்ன வேணும்னு சொல்லுங்க. சொல்லடி என் பொட்டு குட்டி. என் செல்லம்மா நீங்க. பட்டுவா நீங்க. என்னக்கா, இங்க பாப்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி எது வேணும்னு கேட்க மாட்டீங்களா? நிலா வேணுமா வானம் வேணுமான்னு கேக்குறீங்க. இந்த வீடு வேணுமா இல்ல கார் வேணுமான்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு. ஓ சாரி, அதையும் நம்ம கேட்க முடியாதோ? ஏன் இந்த வீடு கார் எல்லாம் வேணும்னு சொல்லி நாம ஏன் கேட்க முடியாது? நம்ம கேட்கலாம்க்கா, ஆனா அது நமக்கு கிடைக்குமா? அதுதானே எங்க கேள்விக்குறியே. என்ன சொல்ற நீ? என்னோட ஃப்ரெண்டு கனடால படிச்சுட்டு வேலைக்கு போறா. அவளுடைய அம்மாவுக்கு அவளுடைய சம்பளத்துல இங்க ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கா. நானும் கனடா போய் படிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதை விடுங்க. இந்த குட்டி தங்கத்துக்கு தங்கத்துல ஒரு தண்டை வாங்கி போடணும்னு அவ்வளவு ஆசை. நாங்களாம் ஆசைப்பட்டா போதுமாக்கா? அதுக்கும் ஒரு தகுதி வேணும் இல்ல? நீ யார் வீட்டு மருமகன்னு உனக்கு தெரியுமா? தென்முக நம்பி வீட்டு மருமக. இதுக்கு மேல என்ன தகுதி வேணும்? இங்க பாரு, பாப்பாக்கு தங்கத்தண்டு வாங்கி போடுறேன்னா வாங்கி போடு. நான் என்ன வேணான்னு சொல்ல போறேன்? இங்க பாரு, அவ உனக்கும் பொண்ணுதான். ஆசைதான், ஆனா காசுக்கு நான் எங்க போவேன்? அம்மா, இந்த வீட்ல எல்லாரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுனா எதுக்காக? எல்லாமே நமக்காக தானே. அந்த காசு கேளு. என் பொண்ணுக்கு தண்டை வாங்கி போடணும், எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி அத்தை கிட்ட கேளு. அத்தை கிட்ட கேக்குறதா? அப்பனா நான் எப்பவே கேட்டிருப்பேனேக்கா. பணம் வேணும்னா நான் புனிதானி கிட்ட தானே கேட்கணும். சரி, அப்படின்னால என்ன? நீ கேட்ட அக்கா தரமாட்டேன்னு சொல்ல போறாங்க? அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் என்ன திட்டுவாரு. எனக்கு எப்பவுமே இப்படிதான்க்கா. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. ஏய், ஏன் இப்ப இவ்ளோ நெகட்டிவா பேசுற? இப்ப என்ன உனக்கு? ஸ்ரேயாக்கு தண்டை வாங்கி போட உனக்கு காசு வேணும், அவ்வளவுதானே? நீங்களே கொடுத்து உங்க பொண்ணுக்கு நான் வாங்கி தந்தா அது நல்லாவா இருக்கும்? ஏய், நான் பணம் தரேன்னு உனக்கு சொல்லவே இல்லையே. அப்புறம் பணம் எப்படிக்கா? அதான் இந்த வீட்ல கட்டு கட்டா பணம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு? அது எல்லாமே நமக்கு தானே. ஆமா. அப்போ பணம் வேணும்னு புனிதானி கிட்ட நீங்க கேட்க போறீங்களா? இப்ப கூட அம்பலவாணன் அங்கிள் 3 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன ஏதுன்னு தெரியல, வீட்டு செலவுக்குன்னு நினைக்கிறேன். அத கூட அத்தை புனிதானி கிட்ட கொடுத்து பீரோல வைக்க சொன்னாங்க. அவங்களும் அத்தையும் மட்டும்தான் அந்த பீரோவை தொடணுமா. அப்படின்னா நீங்க புனிதானி கிட்ட தான் பணம் கேட்கணும். நான் எதுக்கு போய் அக்கா கிட்ட எல்லாம் கேட்கணும்? இது எனக்கு உரிமையான வீடு தானே. இங்க எல்லாருக்கும் சம உரிமை இருக்குல்ல. அப்ப நானே போய் பணத்தை எடுத்துப்பேன். அக்கா வேண்டாம்க்கா, பெர்மிஷன் இல்லாம பணம் எடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நம்ம வீட்டு காசு எடுக்கிறதுக்கு நான் வேற யார்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும்? நீ முதல்ல அமைதியா இரு, சரியா? அப்படியே பணத்தை காணும்னு சொல்லி யாராவது கணக்கு கேட்டா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன், சரியா? முதல்ல நீ வா. வா. அப்பவே கபிலன் வரேன்னு சொன்னாரே, இன்னும் அவரை காணோம். அவர் வந்துட்டா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா லேட் ஆகுதே. ஏய் இங்க பாரு, நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேன். மரியாதையே கிளம்பு. ஏய் சொல்றத கேளுங்க. கிளம்புன்னு சொல்றேன்ல. ஐயா இங்க பாரு, நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். இதே மாதிரி எத்தனை தடவை என்ன ஏமாத்தி இருக்க. வெளியே போ. ஐயா, அவர் பொய் சொல்லலங்க ஐயா. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. அவர் சொல்றத நம்புங்க ஐயா. ஏய் இங்க பாரு, இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. ஐயப்பா சொல்றத கேளு, வெளியே போ.
ஐயா வெளியே போறல்ல. ஐயா சொல்றத கேளுங்க. போ. என்னாச்சு? என்ன பிரச்சனை? புனிதா ஒண்ணு இல்ல புனிதா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ உள்ள போ, நான் பேசிட்டு வந்துடுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. வளவன் ஐயா உள்ள விட மாட்டேங்கிறாருமா. ஐயப்பா சொல்றேன்ல, நீ முதல்ல வெளியே போ. போ. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா. சொல்லிக்கிட்டே இருக்கல, வெளியே போ. ஐயப்பா மரியாதை சொல்றேன், சொல்றத கேளு, வெளியே போ. ஏய் வெளியே என்னாச்சு போ. மாமா? அம்மா அம்மா நாங்க சொல்றதை நீங்களாவது கொஞ்சம் கேளுங்கம்மா. எங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மா. ஏய் சொல்றேன்ல, முதல்ல வெளியே போங்க. 2 பேரும் வெளியே போங்க. போங்க. மாமா மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல புனிதா, நீங்க ஐயப்பா என்கிட்ட என்ன பேசணும் சொல்லுங்க. அம்மா என் புள்ள விளையாடும் போது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாமா. இப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம்மா. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாருமா. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்றாருமா. நீங்க தாம்மா எனக்கு உதவி செய்யணும். எனக்கு வேற வழி தெரியலம்மா. அம்மா நான் கொஞ்சம் கொஞ்சமா என் சம்பளத்துல இருந்து கடனை அடைச்சிடுறேம்மா. ஏய் ஐயப்பா நடிக்காத. இங்க பாரு, காசை வாங்கிட்டு நீ உன் பொண்டாட்டி இந்த ஊரை விட்டு வெளியே ஓட தானே பிளான் பண்றீங்க? போங்க வெளியே. ஐயா இங்க பாருங்க, நீங்க போட்ட டிராமா எல்லாம் போதும். சொல்றத கேளுங்க, வெளியே போங்க. போங்க. நாங்க உண்மைதாயா சொல்றோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எம்எஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து சரவணன்னு கேளுங்கய்யா. சரவணனா? ஆமாங்கம்மா, என் புள்ள பேரு சரவணன்மா. வழியில ரொம்ப துடிக்கிறாமா. காசு கொண்டு வந்தாதான் வைத்தியம் பாப்பன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. இவங்களை நீ நம்பாத. இதோ நிக்கிறாருல ஐயப்பன், இவரு என்கிட்ட பல தடவை காசு வாங்கியிருக்காரு. புனிதா, அப்பெல்லாம் இந்த அம்மா கிட்ட நான் சொல்லி இருக்கேன். புனிதா நீயே வேணாலும் கேளு. புனிதா உண்மையா இல்லையான்னு கேளு. அம்மா, ஐயா சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. ஐயா கிட்ட போய் சொல்லி கேட்டியா? காசு வாங்குவாரு, குடிச்சு அழிச்சுவாரு. கேட்டுக்க கேட்டுக்க கேட்டுக்க. நானே பல தடவை ஐயா கிட்ட இவரு காசு கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொல்லிருக்கேன். இப்ப நிஜமாவே எனக்கு உதவி வேணும்மா. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ளம்மா. நீங்க தான் அவனை காப்பாத்தணும். இங்க பாருங்க, என்னென்ன இதெல்லாம்? எப்பவுமே பொய்ய மட்டுமே சொல்லிட்டு இருந்தா இப்படிதான். அப்புறம் நீங்க சொல்ற உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசமே தெரியாம போயிடும். மாமா புனிதா சொல்ற ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வாங்க. அக்கா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரவணனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. எவ்வளவு செலவாகுதோ அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல மாமா கிட்ட கொடுங்க. அவர் பார்த்து பாரு. அம்மா, வல்லவன் ஐயா கிட்டயாமா? அதான் புனிதாவே பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டால. வாங்க வந்து ஹாஸ்பிடல்ல காட்டுங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நான் நன்றி. போயிட்டு வந்துடுறேன் புனிதா. போங்க.